எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி அருமையாக சமைச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே ஸ்டைல்லே நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திரு ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற அனைத்து ஸ்பெஷல் வீடியோவையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி சுடுதண்ணியில் நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ சில்லிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அரிசி மாவு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் சில்லி மசாலா, இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு அளவாக சேர்த்துக்குங்க. கறி மசால் தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு கலர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மசாலாவையெல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணி சில்லி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ருசியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை காலிஃப்ளவரோட கலந்துடலாம். மசாலா சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து காலிஃப்ளவரில் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் மிச்சம் இருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். இந்த லெமன் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் சில்லி, காலிஃப்ளவர் சில்லி, இந்த சில்லி ஐட்டத்துக்கெல்லாம் சேர்த்து சமைக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் இந்த காலிஃப்ளவர் சில்லிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெமன் அளவு சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து காலிஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர் பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறி வச்சு இப்போ இதை பொரிச்சிடலாம். இப்போது ஆயில் சூடாயிருச்சு. காலிஃப்ளவரை எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். சில்லி பொரிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா அடுப்பு எப்போவுமே கொஞ்சம் மீடியமில் வச்சே பொரிக்கணும். என்ன ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கருகிரும், உள்ளே எல்லாம் நல்லா வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா உள்ளே எல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு பொரிங்க. இந்த சிக்கன் சில்லியெல்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சில்லி பார்த்துட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை தனியாக சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த ஆனியனெல்லாம் கட் பண்ணி பெப்பர் பொடியெல்லாம் தூவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். எனக்கு காலிஃப்ளவர் சில்லி எப்படி சாப்பிட்டாலும் பிடிக்கும். நீங்கள் எல்லாருமே இதே மாதிரியே ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், காலிஃப்ளவர் சில்லி அருமையாக ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். காலிஃப்ளவர் சில்லி பார்த்துட்டிங்கன்னா அருமையாக பொரிச்சு எடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட கருகவே இல்லை. சில்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே எல்லாம் நல்லா வெந்து கரெக்டான அளவில் பொரிச்சு எடுத்துருக்கோம். காலிஃப்ளவர் சில்லி பார்த்துட்டிங்கன்னா செமையாக சமைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது.
சூப்பராக இருக்குது காலிஃப்ளவர் சில்லி. எவ்வளோ பார்த்தீங்கன்னா என் சகலையும் இருக்கிறாரு, நாகராஜவர் இருக்கிறாரு. அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். அட்டகாசமா அட்டகாசமா பிரமாதமா இருக்கு. பிரமாதமா இருக்கு. எப்பவும் நம்ம வீட்டில் தான் செய்வோம். இது பார்த்துட்டிங்கன்னா என் ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம், என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து இந்த காலிஃப்ளவர் சில்லி செம்மையாக சமைச்சாச்சு. செம்மையாக சமைச்சு சாப்பிட்டு மாச்சு, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என் குழந்தைய வேற கிராஸ் பண்ணுறா. டேஸ்ட் எப்படிங்க இருக்குது?